ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, இந்த லிங்க்கு ஒய்ஃபை ரவுட்டர் அது ஃபால்ட்டு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாரு. அதை நம்ம வீடியோக்காக கழட்டிட்டேன் நான் முன்னாடியே. அதை உள்ளே கழட்டி பார்க்கும்போது அந்த மெயின் பவர் பட்டன் வந்து அது வந்து இப்போ லாக் ஆகி நிற்க மாட்டேது. ப்ரெஸ் ஆகிட்டு ரிலீஸ் ஆகிடுது உடனே. அதுதான் ஃபால்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே. அதை வந்து பழசை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி புது சுவிட்சு வாங்கிட்டு மாற்ற போகிறோம். மாற்றிட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோ. அந்த பழைய பட்டனை ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த இடத்துலேருந்து சால்ட்ரிங் விக்கு வச்சு அந்த பழைய சால்ட்ரிங்லாம் எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டோம். திருப்பியும் அதே மாதிரி சுவிட்சு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல போட்டுட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். வைஃபை மோடமில் போட்டாச்சு. திருப்பியும் அதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போது அடாப்டர் கொடுத்து இப்போ லாக் ஆகுது. அடாப்டர் போட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. அப்போ இது வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அடாப்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு முதல்ல மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணணும். அடாப்டர்லேருந்து வோல்டேஜ் வந்துட்டு இது ஆன் ஆகலைன்னா அது வேறு என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். முதல்ல வந்து மல்டிமீட்டரில் அந்த அடாப்டர்லேருந்து வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். அப்படி செக் பண்ணும்போது அடாப்டர்லேருந்து வோல்டேஜே வரல. அப்போ அடாப்டர் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி அடாப்டர் வந்து நம்ம பவர் அடாப்டர் ஒன்று வாங்கி போட்டு செக் பண்ண போகிறோம். 0 வோல்ட் தான் வருது. அது ஒன்றும் ஒர்க் ஆகலை. சரி, வேறு அடாப்டர் நம்ம போட்டு பார்த்தோன்னா அப்போ பவர் ஆன் ஆகிடுச்சு. அங்கே க்ரீன் கலர் லைட் இருக்குது பாருங்கள், பவர் ஆன் ஆகிடுச்சு. அப்போது இந்த அடாப்டர் தான் ஃபால்ட்டு. திரும்பி இதை ரீஅசம்பிள் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒய்ஃபை ரவுட்டரில் ஒரே ஒரு பிசிபி ஆண்டனா ஒயர் அவ்வளோதான் இருக்குது இதில். தேங்க்யூ.